தமிழகத்தின் கபடி வீரமங்கை கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுடைய ஒரு யூடியூப் பேட்டியை பார்த்தேன். அதில் அவர்கள் மிகவும் மனம் உடைந்திருந்தார்கள். அவர்கள் தாயிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக ஒரு பிரதிநிதியை அனுப்பி கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும். அவர்களுடன் தமிழக அரசு எப்பொழுதும் துணையாக இருக்கும் என்று அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும். தமிழக அரசு விரைவாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அவர் தாயிடமிருந்து அவருக்கு சிரமம் இருந்தால் அதற்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய வீரமங்கை கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் காக்கப்பட வேண்டும். அவர்கள் இன்னும் கபடியில் மாபெரும் சாதனை படைக்க காத்திருக்கிறார்கள். இப்போது இந்திய லெவலில் நடைபெறும் மாபெரும் கபடியில் கலந்து கொள்வதற்காக அந்த பயிற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பான பாதுகாப்பு வழங்கி சிறப்பான தன்னம்பிக்கையை கொடுத்து அந்த மகளை ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியாவின் கண்ணகி நகர் கார்த்திகாவை தங்க மங்கையாக அவர் வெற்றி வகை சூடும் அளவிற்கு அரசு அனைத்து உதவிகளும் செய்ய தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக வேண்டுகோள் இருக்கிறேன். தூத்துக்குடியிலிருந்து சாமு காந்தி, மாநில தலைவர். வணக்கம், நான் கார்த்திகா. சும்மா எங்கள் அப்பாவை பிரிஞ்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் அம்மா ரொம்பவே அந்த பணத்தை ஆசை பிடிச்சவங்க. நான் வின் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு வீடு வாங்கணும், வட்டிக்கு விடணும் அப்படின்னு ரொம்பவே தப்பான செயல்களை செய்யறதுக்காக என்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அதை மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹெச்எல்ல தமிழழகன்ற ஒரு அண்ணாவும் எங்களோட வளர்ச்சியை பிடிக்காம, நாங்கள் இண்டோர் கட்டினதெல்லாம் பிடிக்காம அவங்க எங்கள் அம்மாலாம் சேர்ந்து எங்கள் டீம்கிட்டேருந்து என்னை பிரிக்கணும்னு பார்த்தாங்க. எங்கள் டீம் ரொம்பவே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க எல்லாருக்கிட்டையும். கடந்த 6 மாசமா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், மனதளவுலையும் உடல் அளவுலையும். எங்கள் அம்மா என் காலில் சுடு தண்ணி ஊற்றுறது, என்னோட மேட்சுக்கு போக விடாமல் தடுக்கிறதுன்னு ரொம்பவே என்னை துன்புறுத்திட்டு வந்தாங்க. நானும் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா இப்போ பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க எங்கள் கோச் மேலே. அது முற்றிலும் உண்மையான சத்தியமான அது ஒரு பொய் புகார். அதை எங்க டீமையும் என்னையும் எங்க கோச்சையும் பிரிக்கணும்ட்டே இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க.